நான் தேசிய கொடியேற்ற போறேன்னு உள்ள வர்றாங்க, அரசாங்கம் தடுக்குது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நீ ஏன்பா அனாவசியமா உள்ள புந்து கொடியேற்றுறன்னு அதை வைத்து ஐயோ கொடியேற்றுறதுக்கு அனுமதி இல்லையா, நீ அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஏன் கொடியேற்றுற, பொது இடத்துல போய் ஏற்ற வேண்டியதானு அரசாங்கம் சொல்லுது. அதை விட்டுட்டு இவங்க கொடியேற்றுறேன்னு கலவரம் பண்ணி அந்த ஊருக்குள்ள மக்களை திரட்டி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அதற்கு பிறகு 95ல் தேவகவுடா சீஃப் மினிஸ்டரா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து சமுதாய கூட்டத்தை கூட்டி அதை முடிவு கொண்டு வராரு. இப்படி இதே மாதிரியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டிலும் முன்னெடுக்க ஆசைப்படுறாங்க. சென்னிமலை மாதிரி பல இடங்களில் முயற்சி செய்து பார்த்தாங்க, எடுபடல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றத்தை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரே ஒரு மலை இருக்கு, ஒரே ஒரு இடம் இருக்கிறது, ஸ்ரீ குரு தத்தாத்ரேய பாபா புதன் சுவாமி தர்கா அப்படின்னு. அது வந்து ஸ்ரைனாவும் இருக்கும் தர்காவாவும் இருக்கும். எப்படி திருப்பரங்குன்றத்தில் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டிங்கோ அதே மாதிரி அங்கேயும் கோ எக்ஸிஸ்டிங். இவங்க வலுக்கட்டாயமாக ஆட்களை பிடித்து கொண்டு போய் பில்கிரிமேஜ் சைட்டாக அதை மாத்திரன்ற பேர்ல கலவரத்தை உருவாக்கி ஹூப்ளி சலோன்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த குரு தத்தா பாபா புதங்கர் ஹில் சலோ அப்படின்றது, இந்த மாதிரியான முழக்கங்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை பரவ விடுவது. அந்த அச்ச உணர்வை பரவ விட்டு மக்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு கூச்ச உணர்வை பெற வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள்.